RDX ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ். நிகழ்வுகளை நுட்பமாகவும் ஆழமாகவும் அரசியல் சார்பற்று விவாதிக்கிறது RDX. ரிப்போர்ட்ஸ், டிபேட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ்ஸ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாதத்துக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்க்கலாம். திமுக அதிமுக சதி, மாறிய விஜய் பேச்சு, தாவேக டீலிங் ட்விஸ்ட். திமுகவும் அதிமுகவும் தங்களுக்குள் ரகசிய டீலிங் போட்டு கொள்ளையடிப்பதாக தஞ்சாவூரில் விஜய் பகிரங்க குற்றச்சாட்டு. விஜய் வந்தால் பிழைப்பு போய்விடும் என திமுக அதிமுகவுக்கு அச்சம் எனவும் விமர்சனம். திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்ததாக சரித்திரம் கிடையாது என விஜய் பரபரப்பு பேச்சு. விஜயின் எலெக்ஷன் எமோஷன் பேச்சு எடுபடாது, தமிழ்நாடு ப்ரமோஷனுக்கு களத்தில் இருப்பது NDA தான் என தமிழிசை கருத்து. செய்தியாளர்களை சந்தித்து விஜய் தைரியமாக பேச தயாரா என சவால் விட்ட அதிமுக. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே ஒப்பிக்கிறார் விஜய் எனவும் விமர்சனம். இன்னைக்கு RDXல தஞ்சாவூரில் தாவேக தலைவர் விஜயனுடைய எழுச்சிமிகு உரையோட சப்ஸ்டன்ஸா பார்க்க போறோம். உள்ள வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம். அந்த உரையை ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ராப் ப்ளீஸ். தஞ்சாவூரில் இன்று நடந்த நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய தாவேக தலைவர் விஜய், திமுகவும் அதிமுகவும் தங்களுக்குள் ரகசிய டீலிங் போட்டு கொள்ளையடிப்பதாக பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். டெல்டா, டால்டா, எலெக்ஷன், எமோஷன், CM சார் என தன்னுடைய வழக்கமான பாணியிலேயே தொண்டர்களின் விசில் பறக்க பேசிய விஜய், திமுகவையும் அதன் தலைவர் MK ஸ்டாலினையும் ஏகத்துக்கும் விமர்சித்த விஜய், தான் ஆட்சிக்கு வந்தால் தங்கள் பிழைப்பு போய்விடும் என திமுக மற்றும் அதிமுக அஞ்சுவதாகவும் பேசியிருக்கிறார். திமுக இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்த சரித்திரமே இல்லை, அது கருணாநிதியாலேயே முடியவில்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். விஜயின் எலெக்ஷன் எமோஷன் பேச்செல்லாம் இங்கே எடுபடாது என்றும் தமிழ்நாட்டின் ப்ரமோஷனுக்கு களத்தில் இருப்பது NDA கூட்டணிதான் என விஜய் பாணியிலேயே தமிழிசை பதில் சொல்லியிருக்கிறார். எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை விஜய் அப்படியே ஒப்பிப்பதாகவும் பத்திரிகையாளரை சந்தித்து பேசும் தைரியம் இல்லாத விஜய் அதிமுக பக்கம் வந்தால் தக்க பதிலடி விஜய்க்கு போய் சேரும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அதிமுகவின் ஜெயக்குமார். திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தட்டில் வைத்து விமர்சித்திருக்கும் விஜய் தஞ்சையில் தன் அரசியலை மாற்றியிருக்கிறாரா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. டெல்டா, டால்டா, போல்டா. இன்னைக்கு நமக்கு RDXல இருந்திருக்கிற முதல் கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். திமுகவை மட்டுமே எதிர்த்து விஜய் தஞ்சாவூரிலிருந்து திமுக அதிமுகவை ஒரே தளத்தில் வைத்து விமர்சித்தது ஏன்? விஜய் என்ன சொன்னார்னு பார்க்கலாம். விஜய் வீடியோ ப்ளீஸ். இந்த தமிழ்நாடு இன்னொன்று வேற ஒன்று சொல்றாங்க. அது என்னடான்னா தமிழ்நாட்டு அணி டெல்லி அணியா? கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது கிரிக்கெட்லயும் விசில போடுறது தமிழ்நாடு தான். CSK வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம TVK தான். தமிழ்நாடு தான் TVK தான் தமிழ்நாடு. இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும். TVK அடிச்சு நொறுக்கும். திமுகவை மட்டுமே எதிர்த்த விஜய் தஞ்சாவூரில் திமுக அதிமுகவை ஒரே தளத்தில் வைத்து விமர்சித்தது ஏன்? இந்த புள்ளிக்கு வந்து ரொம்ப தெளிவாக பதில் சொல்லணும்னா, தாவேகாவோட தலைவர் விஜயனுடைய உரையை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஊர்லையும் மெருகேறிக்கிட்டே வந்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நிறைய தடுமாற்றங்கள் இருந்தாலும் நிறைய
தகவல் பிழைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு முறையும் அவருடைய பேச்சு வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. இந்த முறை பேப்பரை பார்த்து படிக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணுகிற போது ஆடியன்ஸ் கூட தாவேக்கா தொண்டர்கள் கூட நேரடியாக உரையாடுகிற ஒரு டோனை ரொம்ப லகுவாக எடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளையில எந்த பிரச்சனையும் வரல. திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து தனக்கு எதிராக சதி செய்கிறார்கள்னு ஒரு டோனை தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பித்துக்கார். உண்மையிலே திமுக அதிமுகவுக்கு தாவேக்கா மாற்று அப்படிங்கிற புள்ளியை தாவேக்காவை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏறக்குறைய திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய முடிவு ஒருவேளை காங்கிரஸ் வெளியில வந்ததுன்னா அது தாவேக்காவோட போகுங்கிற வாய்ப்புகள் எல்லாம் முற்றிலுமாக நேற்றோடு முடிவடைந்த நிலையில தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி 2 வலுவாக இருப்பதால் இந்த 2க்கும் தான் மாற்று அப்படிங்கிற புள்ளிக்கு தஞ்சாவூர் பேச்சை நகர்த்தி இருக்கிறார். அதுல ஒரு பக்கமா என்னன்னா நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படிங்கிற புள்ளியிலிருந்து நகர்ந்து ஒரு படி மேலே ஏற்றி டிவிக்கே தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிக்கேங்கிற இடத்துக்கு தாவேக்கா தலைவர் விஜய் வந்திருக்கார். கிட்டத்தட்ட திமுக அதிமுகவுக்கான மாற்றுன்னு இதற்கு முன்னால் வந்த தலைவர்களுடைய எல்லா சொல்லாடல்களையும் இந்த மாதிரி தஞ்சாவூர்ல இருந்து மெய்ப்பிக்க ஆரம்பிச்சிருக்கார் விஜய். ஐ திங்க் அவர் டிஎம்கே ஏடிஎம்கே 2 இடத்துக்கும் மாற்றா தன்னை பொசிஷன் பண்றதுக்கான களமா தஞ்சாவூரை சூஸ் பண்ணியிருக்காரு. அதுலேயும் விவசாயிகள் அப்படிங்கிறனால பச்சை துண்டோட வந்தது, விவசாய பிரச்சனையை பற்றி பேசினதுன்னு முடிந்த வரைக்கும் தஞ்சாவூரோட தாவேக்கா பொதுக்கூட்டம் ஓரளவுக்கு எழுச்சியான கூட்டமாகவே நடந்திருக்கிறது. ஒரே தளத்திலேயே விமர்சிக்கிறாருன்னு கேட்டால் அதுதான் அவருடைய அரசியல். அந்த அரசியலுக்கு அவர் நகர்ந்துட்டாரு அப்படின்னு தான் தெரியும். எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய உரையில் அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் அது மட்டும் இல்லை, அவங்க பரப்புரைகள், இந்த நிர்வாகிகள் சந்திப்பு, ஒவ்வொரு விஷயத்துலேயும் பொதுமக்கள் இல்லைனா நம்மளை போன்ற ஊடகவியலாளர்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறோமோ அதை ஒவ்வொரு முறையும் நிவர்த்தி செய்து அடுத்த முறை அந்த குற்றச்சாட்டுகள் இல்லைனா அதற்கு இடமளிக்காத வகையில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. இதை தாண்டி அவர் இந்த பேசின பற்றியை தொடர்ந்து அவர் என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருப்பார் அப்படின்னா, இந்த திமுக அதிமுக இவர்கள் இருவரும் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங், அதை தாண்டி திமுக மத்தியில் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை தாண்டி இவங்க எப்படி அதிமுக பாஜகன்னு ஒரு கூட்டணி இருக்கோ திமுகவும் ஒரு மறைமுக கூட்டணி அப்படின்றத பல இடங்களில் பல தளங்களில் அவர் பேசியிருக்காரு. இன்றைக்கும் அதை வந்து ஒரு வரியில் குறிப்பிட்டு போனார். அதன் அடிப்படையில் உண்மையிலேயே என்ன பிரச்சனை, இந்த திமுக காங்கிரஸ் உறவு, இதில் இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு, எதனால் இந்த அளவுக்கு ராகுல் இதை இழுக்கிறாரு, அதில் ஏதாவது இருக்கா அப்படின்றப்போ ஒரு விஷயம் உண்மையிலேயே இன்னும் பிற தரப்பினர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறது போல திமுக பாஜக அப்படின்ற ஒரு மறைமுக உறவு இருக்கா அப்படின்னா அதை சாத்தியப்படுத்துறதுக்கு அப்போது நேரடியாக போய் பார்த்தீங்களா, அவங்க பேசினது நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னா யாரும் இது பண்ண முடியாது. ஆனால் களத்தில் என்ன நடக்குது, இந்த பக்கம் இருந்து என்ன சமிக்கை, அவங்க பக்கம் இருந்து என்ன நடவடிக்கைகள் அப்படின்றப்போ இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. ஏன்னா தொடர்ந்து பாஜக பல மாநிலங்களில் காங்கிரஸ்காரர்கள் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ரீசெண்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆனது, அதிலிருந்து அவர் விடுதலை வந்து கண்ணீர் மல்க பேசினது, இப்படின்னு பல மாநிலங்களில் பல அமைச்சர்கள் முதலமைச்சராகவே இருந்தவரெல்லாம் கூட இடியினுடைய நெருக்கடி வழக்குகள் கைது இப்படின்னு பாய்ந்திருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அத்தனை குற்றப்பத்திரிகைகளை அமலாக்கத்துறை சாட்சியங்களோடு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் கூட பாஜக நெருக்கம் தட்டிப்பார் தூக்கிப்பார்னு இவங்க தரப்பில் சொல்கிறது, அந்த பக்கம் நெருக்கம் வரும், அதை வைத்து தேர்தல் ஆதாயம், இந்த ட்ராமாலாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே நடக்கலை. அந்த வகையில் இருவருக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்கலாமா அப்படின்ற கேள்வி ஏற்படுது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக நடந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாதவங்க 2025 போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன ரெய்டு நடந்தது அப்படின்றத பார்க்கணும். இங்கே முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் வீடுகளில் இடி ரெய்டு நடக்குது, சோதனை நடக்குது. உடனே அன்றைக்கி மதியமே டெல்லி கிளம்பி போகிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் நேரு மேலே அது நீதிமன்றமே நடவடிக்கைக்கு முகாந்திரம் இருக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிற வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு எஃப்ஐஆர் கூட பதியாது. ஆனால் அந்த இடி ரைடு அந்த நடவடிக்கைகள்லாம் அமலாக்கத்துறையில் ஈடுபடும் பொழுதே நேருவினுடைய மகன் அங்கே வந்து அவருக்கு வேலை இருந்தாலும் சரி, ஆனால் மக்கள் நலன் சார்ந்து எத்தனை தடவை நீங்கள் போய் நிதியமைச்சர் சந்திச்சிங்க, ஆனால் நிதியமைச்சர் சந்திக்கிறீங்க, அதை நீங்கள் பொது வழியில் சொன்னீங்களா? கிடையாது. ஆனால் யார் சொல்கிறா? நிதியமைச்சரே அந்த ஃபோட்டோ வெளியிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தங்களுக்கான பாதிப்பு, தங்கள் மீதான நடவடிக்கை பாய்ந்து விடக்கூடாது அப்படின்றதுல இவங்க ஒரு வகையில் அந்த பக்கம் சமரசமாக போகிறாங்க. அந்த பக்கம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் நடவடிக்கை என்ன, தமிழகத்தில் அந்த மாதிரி ஒரு நெருக்குதல் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போது இவங்க ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்றதுல காங்கிரஸுக்கும் எங்கேயோ மேலிடத்துக்கும் ஒரு பொறி தட்டுப்பட்டிருக்கலாம். திமுக தன்னுடைய ஸ்டாண்டையே மாற்றி இவங்க ஏதாவது ஒரு வகையில் பாஜகவோட ஒரு உறவில் இருக்காங்களா அப்படின்றது அவங்களுக்கும் தோணியிருக்கலாம். அதனால் எப்படினாலும் இனி வரக்கூடிய கால
இடங்களில் ஒரு ட்ராமா பண்ணி இவங்க கூட்டணியே முறித்து கொண்டாலும் பரவாயில்ல, இந்த முறை நமக்கானதை நம்ம கேட்டு பெறணும் அப்படின்றதுல அவங்க அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஸோ இது எல்லாமே எதை கட்டுது அப்படின்னா, இந்த பக்கம் அதிமுகவாவது நேரடியாக ஒரு தேர்தலுக்கான ஒரு கூட்டணி அப்படின்றத சொல்றாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தான் தாவேக தலைவர் பல இடங்கள்லையும் மறைமுகமான கூட்டணி அப்படின்றத பேசுகிறாரு. அதை மக்களும் பார்க்குறாங்க, பொதுவாக இருக்கக்கூடிய நாமளும் அதை யோசிக்க வேண்டிய இடத்துக்கு நகர்றோம் இல்லையா? ஆர்டிஸ்ட் எழுந்திருக்கிற ரெண்டாவது பெரும் கேள்வி என்னன்னு பார்த்தலாம். செகண்ட் கொஸ்டின் ப்ளீஸ். திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போய்விடக்கூடாது என்பதால் இரு கட்சிகளையும் சமதூரத்தில் வைக்கிறாரா? விஜயோட வீடியோ ப்ளீஸ். இது எவ்வளவு டீப்பான உறவுன்றது நான் உணர்ந்திருக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மக்களும் இதை உணர்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மற்றவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion and it is not an ordinary emotion. It is a powerful oceanic emotion. இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய், வெற்றி பேரணியில் தமிழ்நாடு, இதெல்லாமே 100% இந்த எலெக்ஷன்ல அது ப்ரூவ் ஆகும். சாம்ராட் இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் போட்டுடலாம். செகண்ட் வீடியோ ப்ளீஸ். காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன? முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன? இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போய்விடக்கூடாது என்பதால் இரு கட்சிகளையும் சமதூரத்தில் வைக்கிறாரா? இந்த கேள்வியோட இன்னொரு முக்கியமான விஷயம், எஸ், திமுக எதிர்ப்பு வாக்குகளை ரொம்ப அழகா போக்கஸ்டா ஒரு இடத்துல குவிச்சிட்டு இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். ஆனால் திமுக மோசம், திமுகவில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது, திமுக அமைச்சர்கள் மீதான அதிமுகவோட பாஜகவோட ஊழல் புகார்கள்னு நிறைய விஷயங்களை தாவேகா தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தாவேகாவினுடைய திமுக எதிர்ப்பு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு இளம் தலைமுறை கிட்ட, முதல் முறையாக அரசியலை பார்க்கிற தலைமை கிட்ட, விஜய் சொல்கிறவற்றை நம்புகிற ஒரு தலைமுறை கிட்ட திமுக எதிர்ப்பு நல்லபடியாக அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே போய் குவிஞ்சிருக்கு. ஆனால் இந்த திமுக எதிர்ப்புக்காக திமுக வேண்டாம்ங்கிற முடிவுக்கு வர்றவங்க தாவேகாவை சூஸ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு வழிமுறை, அது ஒரு செயல் திட்டத்தை விஜய் முன் வச்சிருக்காரான்னு பார்க்குற போது, ஏன் விஜய் இந்த தஞ்சாவூர்ல இருந்து அதிமுகவையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னா, திமுக வேணாம்ப்பா, ரைட்டு, திமுக வேணாம், அவங்க மோசம், ஆனால் திமுகவுக்கு பதிலாக நாங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்கன்னா அதை ஏதாவது ஒரு வகையில் தடுக்கணும். இன்னைக்கு தஞ்சாவூரில் பேசுகிற போது காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனைகளில் தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, தாவேகா தலைவர் விஜய்க்கு என்ன ஐடியா இருக்குன்னு நிறைய கேட்குறாரு. இந்த கேள்விகளுக்கு அவர் பதிலே சொல்லலை. அடிப்படையில் 2 மாநிலங்களுக்குள்ள, ஏறக்குறைய அண்டை மாநிலங்களுக்கு இடையிலான நீராதார பிரச்சனைகளில் ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்ன, நீங்கள் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள், கர்நாடகாவில் காங்கிரஸ், இந்த 2 கட்சிகளோடும், இவங்க 2 பேருமே திமுகவோட கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இந்த மாநிலங்களுக்கு இடையிலான நீர் போக்குவரத்து, நீர் பங்கீடு தொடர்பான விஷயங்கள்ல தாவேகாவோட நிலைப்பாடு என்னங்கிறது இந்த நிமிஷம் வரைக்குமே அவருடைய பேசல. இன்னும் சொல்ல போனா அவர் சொல்ற அந்த அணையினுடைய உரியத்தன்மை இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் ஸ்கில். ஆனா நமக்கு இப்ப தேவைப்படுறது 2 மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்திற்கு ஒரு கட்சி தேசிய அளவிலான பார்வையா அல்லது மாநில அளவிலான பார்வையிலையா நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்கன்னு. இன்னைக்கு பட்டியலிட்ட எந்த பிரச்சனைக்கும் திமுக மோசம், ஆனா நீங்க அதுக்கு அதிமுகவுக்காக வாக்களிச்சிடாதீங்க, ஆனா அதுக்கு தாவேகா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விக்கு எந்த இடத்துலையுமே அவர் பதில் சொல்லல. பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அதே மாதிரி, அவர் தாவேகா தலைவரும் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து ஒரு 15 நிமிஷம் பேசுறாரு. ஆனால் அதை தாண்டி தாவேகா சார்பாகவோ தலைவர் விஜய் சொல்லாமல் கூட அவங்களுடைய IRS அல்லது அவங்களுடைய மற்ற R&D டீம் யாருமே தமிழ்நாட்டில் எந்த ஜீவாதார பிரச்சனைக்கும் இப்போது வரைக்கும் தாவேகா இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வை இப்படி முன்வைக்கிறது இல்லை, திமுக இந்த பிரச்சனையை இப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதிமுக இந்த பிரச்சனையை இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, தாவேகா வந்தால் இந்த பிரச்சனையை நாங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கோம்னு
எந்த திட்டத்திற்கும் ஒரு மாற்றை இப்போது வரைக்கும் தாவேக்கா முன்வைக்கலைங்கிறது ஒரே ஒரு குறைபாடு மட்டும்தான். தஞ்சாவூர்ல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இன்று பேசிய விஷயங்களை தான் RDXல நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க குறிப்பிட்டது மாதிரி இன்றைக்கு தஞ்சையில இருந்து அவரை முக்கியமாக அடையாளப்படுத்த வேண்டிய விஷயங்கள் அவங்க தரப்புல என்ன பேசினாங்க அப்படின்றத தாண்டி இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் எப்படி கையாண்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையை அவர் முன் வச்சிருக்காரு. என்னன்னா முக்கியமா டெல்டாக்காரன் அப்படின்னு அடையாளப்படுத்தி கொள்ளும் பொழுது எப்படி வயல்வெளிகளில் சிமெண்ட் ரோட போட்டு அங்கே வரையும் போய் காஸ்ட்லியான ஷூ போட்டுட்டு விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக உணர்ந்துட்டீங்களா அப்படின்றதே ஒரு கேள்விதான். அதையும் தாண்டி விவசாயிகளுக்கு உண்மையாக ஒரு பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னா நீண்ட காலமாக அந்த காவிரி நதிநீரை பெற்று தருவதில் எந்த அரசு என்ன நிலைப்பாட்டில் இருந்தது அப்படின்னா 2007 அது தொடர்பான தீர்ப்பு வருது. ஆனால் அரசிதழில் எப்போ வெளியிடப்பட்டது? அப்போ மத்தியிலையும் மாநிலத்திலையும் யார் ஆட்சியில் இருந்தீங்க? அதை ஏன் நீங்கள் அதற்கான அழுத்தம் தரல, அதற்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற கேள்வியும் சேர்ந்தே பார்க்க வேண்டியிருக்கு. ஜெயலலிதா அவர்கள் சட்ட ரீதியாக அவ்வளவு விஷயங்களை மேற்கொண்டு அதை அரசிதழில் இடம்பெற செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 வரைக்கும் முழுமையான சட்ட போராட்டங்கள் நடத்தி அதில் காவிரி மேலாண்மை நீர் ஆணையம் வரையும் அமைக்க வைக்கிறாங்க. இதனை தொடர்ந்து எடப்பாடி அவர்களுக்கு பல இடங்களில் விவசாயிகள் வரவேற்பு தரதையும் நம்ம பார்த்திருந்தோம். இதையும் தாண்டி அந்த விவசாயிகள் தொடர்பான பல பிரச்சனைகளை பேசுகிறப்போ மேல்மா விஷயத்தையும் அவர் சேர்த்தே பேசியிருந்தார். அந்த மேல்மால திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பல இடங்களில் பல திட்டங்களுக்காக விவசாயிகளுடைய நிலம் கையகப்படுத்துது அப்படின்னா முதல் ஆளாக போய் நின்று சண்டை போடுவாங்க. அது எப்படி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, முப்போகம் விளையக்கூடிய நிலத்தை எப்படி நீங்கள் கையகப்படுத்தலாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திருத்த மசோதா கொண்டு வந்தப்ப முற்றிலுமாக எதிர்த்தாங்க. அதுல இருந்த முக்கியமான அம்சங்களே விளைநிலங்களை கையகப்படுத்தும் பொழுது அவங்ககிட்ட கன்சர்ன் கேட்கணுமா கேட்க கூடாதா, அது விவசாயிகளுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்துது, எந்தெந்த விஷயங்களுக்காக கையகப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் அவ்வளவு எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த சிப்காட்டை அதை விரிவாக்கம் பண்ணணும், அதற்கு தங்களுடைய நிலம் பறிபோகுது, அது முப்போகம் விளையக்கூடியது விளைநிலமாக இருக்குது, அதில் எங்களுக்கான உரிமைகள் வேணும் அப்படின்றப்ப அந்த விவசாயிகள் மேலே 7 பேர் மேலே ஏன் குண்டாஸ் பாய்ந்தது, அதற்கப்புறம் ஏன் 6 பேர் மேலே திரும்ப வாபஸ் பெறப்பட்டது, ஏன் இறுதியாக அந்த அருள் என்ற விவசாயி மேலேயும் வாபஸ் பெறப்பட்டது. அப்போ அரசினுடைய இந்த முன்னுக்கு பின்னான நடவடிக்கைகளை எப்படி பார்க்கறது, விவசாயிகளை ஒடுக்கும் இந்த நடவடிக்கை எப்படி பார்க்கறது, இந்த கேள்விகளையுமே அவர் அங்கே எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த காவிரி அதே மாதிரி முல்லை பெரியாறு இது தொடர்பாக கேள்வி கேட்பீங்க, என்ன இதெல்லாம் வரும், அது எனக்கும் அதில் புரிதல் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தார். என்னன்னா அரசு அப்படின்றது அரசியல்வாதிகள் அவர்களுடைய கொள்கைகளை வச்சிருப்பாங்க, அதில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் நீங்கள் கூட ஏன் வந்தனையும் நிதி நிலையெல்லாம் இது பண்ணுறதுக்கு அந்த நிதி அறிவு பெற்ற நாங்கள் 4-5 பேரை போட்டு ஒரு குழு அமைச்சு அவங்களுடைய அறிவுரையில் நடப்போம், நீங்களே இப்போ அந்த குழு என்னாச்சு அப்படின்றதே தெரியல. ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுக்கு எல்லாமே எல்லா நேரங்களையும் தெரிந்திருக்குமா அப்படின்னா அந்த புரிதல் இருக்கும், மக்களுக்கு என்ன தேவைன்றது தெரியும். அதையும் தாண்டி டெக்னிக்கலாக இதை எக்ஸிக்யூட் பண்ணுற டீட்டெயில்ஸை அங்கே செயலாளர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய திட்டங்கள் தீட்டப்படும். அப்படி தான் காமராஜர் செயல்பட்டார், அப்படி தான் ஒவ்வொரு இதுலையும் நிதிநிலை என்னவா இருக்கும், மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஒவ்வொரு தலைவர்களும் கடந்து வந்திருக்காங்க. ஒரேடியாக ஒரு தலைவர் கட்சி ஆரம்பித்து மக்களை சந்திக்கும் பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறப்போ புரிதல் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்றத சாடுறீங்க அப்படின்றதையும் அவருடைய உரையில் குறிப்பிட்டே பேசியிருந்தார். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி ப்ளீஸ். அடுத்த முதல்வராக விஜய் தன்னை முன்னிறுத்திக் கொள்வது எதன் அடிப்படையில்? வீடியோ ப்ளீஸ் விஜய், வீடியோ ப்ளீஸ். அந்தந்த பிரச்சனை வரும்போது நம்ம அவங்கவுங்களை தேடி போவோம். ஆனால் ஆன் அ டெய்லி பேசிஸ் நம்ம சும்மா சாப்பிடும் போது கூட நம்மளை அறியாமல் ஒருத்தவங்களை பற்றி நினைப்போம், நம்மளை அறியாமல் அவங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த மதிப்பிற்குரிய அந்த மனிதர்கள் வேற யாரும் இல்லை, விவசாயி விவசாயி விவசாயி. அவங்க பார்க்கறதுக்கு வேணா சாதாரணமா இருப்பாங்க, ஆனா அவங்க சாதாரணமான மனிதர்கள்லாம் கிடையாது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் படைச்சது கடவுள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த கடவுளுக்கே படையல் போடுற உயர்ந்த மனிதர்கள் தான் நம்ம விவசாயிகள். இந்த பூமியில உயிர் இருக்குது, இந்த பூமியில பூ பூக்கும், காய் காய்க்கும், பூத்து குலுங்கும்னு இந்த பூமியை அழகா காட்டி இந்த பூமியை சாமி ஆக்கிறதுல இயற்கையோட சேர்ந்து நம்ம விவசாயிகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு ஒன்று இருக்கு. அதனால நான் ஏதோ ஓவரா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்.
எனக்கு விவசாயத்தை பத்தி டீட்டெயில்டா தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். அதனால மற்றவங்க மாதிரி நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு உங்க காதுல டால்டா ஊத்தலாம் நான் வரல. தமிழ்நாட்டோட ரொம்ப பெரிய சாபங்கள்ல ஒன்று திரும்ப திரும்ப சில மேடை பேச்சுகளுக்காக எழுதப்படுகிற வரிகள். தமிழ்நாட்டில் விவசாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிற புள்ளிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. டெல்டா மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான விவசாய நிலங்களில் விவசாய பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் ஆட்கள் இல்லை. வடமாநிலங்களிலிருந்து விவசாய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலான விவசாய குடும்பங்கள்லேருந்து அவங்களுடைய வாரிசுகள் படித்து பல வேலைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விவசாயத்தை ஒரு வேலையாக தொழிலாக செய்ய வேணும்னு நினைக்கிற பெரும் நில முதலாளிகள் இப்போது விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறு முதலாளிகள், குறு நிலம் வச்சிருக்கவங்களுக்கு விவசாயம் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறது. ஒரு விவசாயத்தை ரொம்ப பெரிய லெவலில் புகழ்கிற ஒரு மனப்பான்மையிலிருந்து தமிழ்நாடு வெளியேறணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முடிஞ்ச வரைக்கும் விவசாயத்தினுடைய அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய வருவாய்க்கு கிடைக்கிற லாபம் வந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்கோ சர்வீஸ் செக்டாரையோ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்கிறது. தமிழ்நாடு கடந்த 30-40 ஆண்டுகளில் விவசாயத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி அது சர்வீஸ் செக்டார் நோக்கியும் இண்டஸ்ட்ரியல் செக்டார் நோக்கியும் நகர ஆரம்பித்த பிறகுதான் அதனுடைய ஜிடிபியாகவே வளர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது விவசாயிகள் கண்ணீர், இயற்கை விவசாயம்ங்கிற பழைய பல்லவியை விஜய் திரும்ப முன் வச்சிருக்கிறாரு. இது விவசாயிகளோட எந்த பிரச்சனைகளையும் அவர் முன்வைக்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய விவசாய சாகுபடி ஆயிரக்கணக்கான ஏக்கர் வளர்ந்துருக்கு. எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய பாசிட்டிவான அம்சமாக தெரியல. திரும்பமாக நீர்மட்டம் உயர்வு, சரியான நேரத்தில் அணைகளை திறந்தது, நிலங்களை திரும்ப செம்மைப்படுத்தி அவங்க வந்து சாகுபடியை மேற்கொண்டதுன்னு பல விஷயங்கள் விவசாயத்துக்கு ஆதரவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரம்ங்கிறது விவசாயத்தை நம்பி இல்லைங்கிறது தான் தமிழ்நாட்டோட பொருளாதார கணக்கு. விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் இலவசமாக கொடுத்து தொடங்கி, மானிய விலையில் உரம் தொடங்கி விவசாய பொருட்களுக்கான சார்பு தொழில்களுக்கான குடோன் அமைச்சதிலிருந்து, கிட்டத்தட்ட நெல் கொள்முதலுக்கான விலையை அதிகப்படுத்துறதிலிருந்து, நெல் கொள்முதலுக்கான குடோன்களை விரிவாக்கம் செஞ்ச வரைக்கும் இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு விவசாயத்துறையில் இப்போது வரைக்கும் முன்னணியில் தான் இருக்கிறது. தான் ஒரு விவசாயியா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. விவசாயம் செய்யறது வந்து செய்ய முடியாமல் போனது ஒரு குற்றமும் இல்லை. மற்ற தொழில்களைப் போலவே விவசாயமும் ஒரு தொழிலுங்கிற அண்டர்ஸ்டாண்டுக்கு ஒரு அரசியல்வாதி வருகிற போதுதான் அந்த துறையவோ அந்த தொழிலையோ மேம்படுத்த முடியும். விஜய் சொல்ற மாதிரி எந்த எலெக்ஷனுக்கும் எந்த ஃபீல்டுக்கும் முதல்ல எமோஷன் தேவைப்படாது. அந்த தொழிலை, அந்த தொழிலாளர்களை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதுக்கு நம்மள்கிட்ட ஏதாவது நல்ல பிளான் இருக்கா, குறை சொல்வதை தாண்டி நம்மள்ட்ட பிளான் இருக்கான்னு, அந்த பிளானை ஏதாவது ஒரு இடத்துலையாவது விஜய் சொல்லணும்னு நானும் எதிர்பார்க்குறேன். அவர் சொல்கிற மாதிரி தெரியல. அடுத்த மீட்டிங்கில் அவர் சொல்கிறான்னு பார்ப்போம். இன்றைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய உரையில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள், அதில் முக்கியமானவற்றை எடுத்து ஆர்டிஎக்ஸ் அலசுகிறது. அந்த வகையில் அதாவது விவசாயம் அது தமிழ்நாட்டினுடைய வருமானம் அதை சார்ந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து என்னென்னா, விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்காக இதை லேசாக தட்டி விட்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்றைக்கி விவசாயிகள் அதாவது கம்மியாக இருக்குது, அதை சார்ந்து இருக்கோமோ, அது இல்லை கேள்வி. இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்கள் நிம்மதியாக விவசாயம் செய்ய முடிகிறதா, அவங்களுக்கான நிலம் அவர்களுக்கானதாக இருக்கிறதா, அங்கே அவங்களால பயிர் செய்ய முடிகிறதா, இல்லை திட்டங்களை சொல்லி அந்த நிலத்தையும் நீங்கள் அபகரிக்கிறீங்களா அப்படின்றதுல தான் குற்றச்சாட்டை வந்து நிற்குது. ஒட்டுமொத்தமாக பொருளாதார வளர்ச்சி, தொழில் சார்ந்த வளர்ச்சி, இது எல்லாமே தேவைதான். அதையும் தாண்டி விவசாயத்தை சார்ந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ 40% மக்கள் அந்த விவசாயம், அது சார்ந்த தொழிலை நம்பி இருக்காங்க. அப்படி இருக்கப்போ ஒட்டுமொத்தமாக விவசாயத்தை நம்பி தமிழ்நாடு இல்லை, அதனுடைய வருமானம் இல்லை அப்படின்றத கடந்து போகிறத எந்த வகையில் சொல்ல முடியும்? தொழில் சார்ந்த வளர்ச்சி ஏற்படுகிறது. 2க்கும் ஜிடிபியில் எவ்வளோ % அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய வளர்ச்சி மத்திய அரசு எத்தனை திட்டங்களை இங்கே ஒதுக்குறாங்க, என்னென்ன அவங்க சைட்லையும் இருக்குது அப்படின்றது 2 பேருக்கும் சார்ந்தே இருக்கிறது. ஆனால் விவசாயத்துக்குன்னு இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற மாதிரியே அந்த நிலங்கள் சுருங்கி போயிருக்கா, இல்லை அதில் பெரும்பான்மையான விளைச்சல் இருக்கிறான்னா அந்த விளைச்சலுக்கு முற்றிலுமாக அந்த விவசாயிகள் பொறுப்பு இருக்கிறாங்க. எத்தனை நேரங்களில், மழை நேரங்களில் எத்தனை லட்சம் விவசாயிகள் எங்களுக்கு இப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அழக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். பிள்ளைகள் படித்து மேலே போயிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இயற்கை விவசாயத்தை தேடி வராங்க, மீண்டும் விவசாயம் பண்ணணும் அப்படின்ற குறிக்கோளோட வராங்க. என்ன தொழில் செய்யணும், நான் விவசாயம் பார்க்கணுமா, எதை நோக்கி போகணும் அப்படின்றது அவர்களுக்கான சாய்ஸ். அப்படி அவங்க வரும் பொழுது விவசாயம் செய்ய முடிகிற இடத்துல இங்கே தமிழ்நாடு இருக்கா அப்படின்றதா இன்னைக்கு கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. மக்கள் அங்கே பரந்தூரில் இத்தனை கிராமங்கள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அந்த மக்களுடைய
குரல்கள் இங்க ஒலிக்கிறதா, அது கேட்கப்படுகிறதா அப்படின்னு. விவசாயமே இப்படி நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்போ திமுக இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருந்தப்போ விவசாயிகளுக்காக எவ்வளவு இடங்கள்ல குரல் கொடுத்திருக்காங்க, எவ்வளவு இடங்கள்ல அவங்க போய் போராட்டத்தில் நின்றுருக்காங்க. அப்பெல்லாம் இது உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இதை ரியல் எஸ்டேட்டா மாத்துறதுக்கோ, உங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு இடங்களை கையகப்படுத்துறதுக்கோ, இல்லைனா விவசாயிகளே விவசாயம் சார்ந்த இதே சுருங்கி போயிருச்சு அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு இதுல பேசிட்டு போறது எந்த வகையில நியாயம் அப்படின்றது கிடையாது. என்ன திட்டங்களை முன்வைக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? அதை நம்ம ஒரு கட்சி கிட்ட கேட்கலாம். அதற்காக விவசாயத்தை சார்ந்து இன்றைக்கும் இங்கே மக்கள் இருக்காங்க. மத்தியில் மாநில அரசுகள் அதற்கான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. உங்கள் களத்தில் போய் நாற்று நட்டு வைக்கிறவங்க மட்டும் விவசாயி கிடையாது, அதை சார்ந்து அதில் தொழில் செய்கிறவங்க இருக்காங்க, விவசாய கூலிகள் இருக்காங்க. இத்தனை பேரும் அதை சார்ந்து தான் இயங்குறாங்க. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முன்னேறுகிறதானா? முன்னேறுகிறது. ஆனால் இங்கே தொழிலை மட்டுமே நம்பி இல்லை. எப்படி நீங்கள் விவசாயத்தை முற்றிலுமா விட்டுட்டு தொழில் மட்டும் செஞ்சுக்கிறோம், அப்புறம் அரிசிக்கும் பருப்புக்கும் நீங்கள் மத்தியில இருந்து ஒதுக்கீடு பண்ணுங்க, இல்லைனா பிற இடத்துல இருந்து வாங்கணும், இந்த நிலைக்கு போய் நிற்பீங்களோ? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஆர்டிஸ்க்கு எழுந்திருக்கிற நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். அரசியலில் பெரிய சக்தியாக விஜய் தன்னை நிரூபித்தும் ஏன் எந்த கட்சியிலும் தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடத்தவில்லை? ஜெயக்குமார் அவர்களுடைய பேட்டி ஒன்று பார்க்கலாம். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர். அதாவது அவர் சொல்லித்தர தேவையில்லை. சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற. ஏங்க ஒரு தடவையாவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல. அந்த மாதிரி விஜய் இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏன்னோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டரு? ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டரு. இவர் ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். தன்னை ஒரு பெரிய தலைவராக விஜய் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய சக்தி 2026 திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, அடுத்த முதலமைச்சர் நாங்கள் தான், டிவிக்கு தான் தமிழ்நாடு. ஆனால் ஏன் தாவேக்காவை மற்ற கட்சிகள் அணுக மறுக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான பதில், தமிழ்நாட்டினுடைய அரசியல் அடிப்படை பாலபாடமே தாவேக்காவினருக்கோ தாவேக்கா கட்சியை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கோ தெரியல. ஒரு அரசியலோட ரொம்ப முக்கியமான ஒன்று உரையாடல். நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி உரையாடுறீங்க, சக நிர்வாகிகள்கிட்ட எப்படி உரையாடுறீங்க, தொண்டர்கள்ட்ட எப்படி உரையாடுறீங்க, கட்சிகள், மற்ற கூட்டணி கட்சிகள், மக்கள், இந்த உரையாடல் அப்படிங்கிறதே ரெண்டு பக்கமும் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் தாவேக்கா பக்கம் இந்த உரையாடலுக்கான எந்த ஆப்ஷனுமே இல்லை. விஜய் ஒரு டெட் எண்டில் நிற்கிறாரு. எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்வதோ இல்லை அந்த கேள்விகளை முன்வைப்பதோங்கிறதே இல்லை. அவர் வர்றாரு, அவர் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, படிச்சுட்டு அவர் திரும்ப கிளம்பிடுறாரு. அதற்கு பிறகான தொடர் உரையாடல். நான் வேலூரில் ஒன்று பேசியிருந்தேன், அது திமுக இப்படி பதில் சொல்லியிருந்தாங்க, ஆனால் தாவேக்கா அதை இப்படி பார்க்குது அப்படின்னு சொல்கிறதோ. நான் கரூரில் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தேன், அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆனால் அது உண்மையான ரிப்ளை கிடையாது. தாவேக்காவோட டீம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இப்படி எதையாவது அவர் பேச வேண்டும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே மேடையில் நின்று, இன்னும் சொல்ல போனால் இந்த பிரபலமான பிரார்த்தனை கூட்டங்களில் நின்று பேசுகிற போது கீழே உட்கார்ந்துருக்கிற ஆட்களுக்கு மேலே அவங்க பேசுகிறவங்க எதை பற்றி பேசணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு தேவை மேலே இருந்து அவங்க பேசுவாங்க, கீழே இருந்து அவங்க கை கூப்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏறக்குறைய தாவேக்காவினுடைய எல்லா மாநாடுகளும் ஒரு பிரார்த்தனை கூட்டங்களை போல தலைவர் பேசுகிறார், நாம கைத்தட்டி ஆர்ப்பரிச்சுட்டு போயிடலாம். பிரார்த்தனை கூட்டங்களில் எந்த லாஜிக்கும் தேவையில்லை, எந்த தர்க்கமும் தேவையில்லை, எந்த புள்ளிவிவரமும் தேவையில்லை. அவற்றை பார்த்து நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தாவேக்கா அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவில் இணைந்த பிரபலமான திராவிட கட்சிகளிலிருந்து கிளம்பி போய் சேர்ந்த தலைவர்கள் யாருமே அந்த இடத்துல அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு, அந்த கட்சியினுடைய செயல்பாடு, இது எதுவுமே தமிழ்நாட்டினுடைய கடந்த 50 ஆண்டு கால அரசியலுக்கு ஒத்து வராத ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொதுவாகவே நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது, அதுவும் விஜய் மாதிரியான ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கிற போது இயல்பாக அவரை நோக்கி கட்சிகள், சிறு கட்சிகளாவது நகர்ந்திருக்கணும். பெரிய கட்சிகளுக்கு பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கலாம், தொலைநோக்கு பார்வை இருக்கலாம், இருக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிறனால அவங்கள தொட வேணாம்னு நினைக்கலாம், அல்லது மத்தியில் ஆளுங்கட்சியாக பாஜக இருப்பதால் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேணாம்னு நினைக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு கட்சிகளிலிருந்தும் ஒரு கட்சி கூட, இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருந்த
முஸ்தபா தலைமையிலான ஒரு கட்சி கூட இந்த முறை நாங்கள் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னா அந்த கட்சியினுடைய எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் எந்த விதத்திலும் தயாராக இல்லாத ஒரு சினிமா ரசிகர் படை. அவங்க அடுத்த தேர்தல்களில் தயாராகும் போது கூட்டணிக்கு போய்க்கலாம்ங்கிற ஐடியாவில் இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் பார்க்குற போது கூட்டணி பேச்சுவார்த்தை கூட தாவேக்காவோடு யாரும் தயாராக இல்லாமல் இருப்பதற்கான காரணம் தாவேக்காவோட ரியல் இம்பாக்ட் கட்சிகளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இல்லை, என்ன வேணும்னாலும் ஒரு புதுசாக வரக்கூடிய கட்சியை பார்த்து நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவரைக்கும் அந்த புதிய கட்சிகள் முதல் தேர்தலை அவங்க கூட்டணியோடு சந்திச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. அந்த வகையில் திரும்ப திரும்ப தாவேக்கா பார்த்து பொதுவெளியில் சொல்லக்கூடியது அன்டெஸ்டட் அப்படின்ற வகையில் மற்ற கட்சிகள், அதாவது என்னன்னா எல்லாருக்கும் தாவேக்கா பக்கம் போக விருப்பம் இருந்தது. அவங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்கான பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை அவங்க ஒரு சாக்காக காமிச்சிக்கிட்டாங்களா அப்படின்றது பொதுத்தளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. அதை தாண்டி தாவேக்காவுக்கு கூட்டணிக்கு யாரும் வரணும் அப்படின்னா அவங்க தொடர்ந்து அழைப்பு விடுத்த மாதிரிலாம் தெரியல.